அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? இகாம் மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாம் மாஸ்டரோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் அக்கௌண்ட்டு இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்கு தேவையா, ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு கரண்ட் அக்கௌண்ட் தேவையா, ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு கரண்ட் அக்கௌண்ட் தேவையா, இந்த விஷயத்துக்கெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்டு மேண்டேட்ரியா, கரண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எதுக்கு, யாருக்கானது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கரண்ட் அக்கௌண்ட் யாருக்கானது அப்படின்னா, நீங்கள் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, அதாவது இந்தியாவை விட்டு வெளியே நீங்கள் பொருளை கொண்டு போகிறீங்க, அங்கேருந்து கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் மஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஐஇ கோடு இருக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு எடுக்கணும். அந்த கோடு எடுக்கும்போது கரண்ட் அக்கௌண்ட்டும் ஜிஎஸ்டியும் மேண்டேட்ரின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்தாலும் அதுக்கு பிறகு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவராக இருந்தால். ரெண்டாவது, நீங்கள் நிறைய செக்கு, ஒரு நாளைக்கு நிறைய நீங்கள் செக் போடுவீங்க. இப்போ ஒரு 10-20 பேத்துக்கு நீங்கள் செக் போட்டுருவீங்க. செக்கோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் தாண்டி போயிடுது, ஒரு 5 லட்சம் தாண்டி போயிடுது அப்படிங்கிறவங்க. அப்புறம் நான் நிறைய வித்ட்ரா பண்ணுவேன், ஏன்னா இப்போ நிறைய நான் டெய்லி நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பேன், கடைக்கு நான் குட்ஸ் எல்லாம் நான் இறக்குவேன். அப்போ நான் திடீர்னு போய் ஒரு கேஷ் வித்ட்ரா பண்ணணும். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 45,000 49,000 தான் இதில் ஒரு ஏடிஎம்மில் வரும். அதுவும் ஸ்டேட் பேங்க்கில் 20,000 தான் வருது. இந்த மாதிரி ரொம்ப லிமிட் கம்மியாக இருக்கும். திடீர்னு போய் நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா 20,000 தான் பண்ண முடியும். ஸோ நான் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பர்ச்சேஸ்க்காக நான் போகிறேன், எனக்கு ஒரு 2 லட்சம் தேவை, என்னால் வித்ட்ரா பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க. அடுத்தது, நிறைய யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுவேன் அப்படின்றவங்க. இப்போ நீங்கள் ஸ்டேட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிரான்சாக்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு ஆகுது ஒரு நாளைக்கு. நீங்கள் ஒரு 10 பேத்துக்கு காசு அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூபிஐயில், கூகுள் பே, ஃபோன்பேயில், அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா காசு போக மாட்டேங்குது. இந்த மாதிரி லிமிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஆர்டிஜிஎஸ் லிமிட் அதிகமாக இருக்கும், நிறைய இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஏன்னா அது பிஸ்னஸ்க்காகவே பண்ண அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் உள்ளவங்க நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகலாம். இப்போ கியூஆர் கோட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா கடையிலையும் இப்போ கியூஆர் கோடு மூலிமா பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் கேட்கும். ஏன்னா இந்த கியூஆர் கோடு ஏதோ ஒரு பேமெண்ட் கேட்வே மூலிமா தான் பண்ணுவாங்க. இப்போ ஃபோன்பே, கூகுள் பே, இன்ஸ்டாமோஜோ, ரேசர் பே, இந்த மாதிரி இதிலலாம் நீங்கள் உங்களை ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க்லாம் அவைல் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா அங்கே கேட்கும், ஜிஎஸ் நம்பரு, கரண்ட் அக்கௌண்ட்லாம் கேட்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டு மஸ்ட்டாக இருக்கணும். அடுத்தது, நான் ஒரு லோன் வாங்க போகிறேன், ஒரு 2 வருஷம் கழித்து நான் கொஞ்சம் பிஸ்னஸை மினிமம் லெவலில் பண்ணிவிட்டு திரும்ப நான் லோன் வாங்கி என்னுடைய பிஸ்னஸை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நான் பிஸ்னஸ் கணக்கு எல்லாத்தையும் சேவிங்ஸில் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா வீட்டு தேவைக்கு நம்ம அதிலேருந்து பணத்தை எடுப்போம். நம்மளுடைய பர்சனலுக்கு ஏதாவது பொருள் வாங்குவோம், ஒரு பைக் வாங்குவோம், கார் வாங்குவோம், எதை வேணால் ஒரு பொருளை வாங்குவோம், ட்ரெஸ் வாங்குவோம், இதுக்கெல்லாம் நம்ம வித்ட்ரா பண்ணுவோம், இல்லை ஆன்லைனில் பே பண்ணுவோம். ஸோ இந்த பேமெண்ட்டும் பிஸ்னஸ் மூலிமா வரக்கூடிய பேமெண்ட்டும் டிரான்சாக்ஷனில் மிங்கில் ஆனிச்சுன்னா தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்னுடைய பர்சனலுக்காக வச்சுக்கிறேன், எனக்கு பிஸ்னஸ்க்காக மட்டுமே ஒரு அக்கௌண்ட் வேணும். அப்படி அந்த அக்கௌண்ட்டை நாளைக்கு வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுட்டு லோனுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணீங்கிறது எப்படி நாங்கள் நம்புறதுன்னு பேங்க்கில் கேட்பாங்க. அப்போது ஒரு ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டியோட சேர்ந்த ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டு, இதை வச்சுட்டு நீங்கள் குட்டியாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணும்போது கூட அந்த ஜிஎஸ்டியோட லிங்க் ஆகிருக்கக்கூடிய அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே பிஸ்னஸ்க்காக பண்ணதாக தான் உங்களுக்கு கணக்கு. அப்படி இருக்கும்போது மேபி லோனுக்கெலாம் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை செக் பண்ணால் நீங்கள் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் பேங்க்கில். மேபி அதனால் லோன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நான் போக போகிறேன் அப்படின்னு உள்ளவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் சூட்டபுளாக இருக்கும். இப்போ நான் சொன்னது ஓரளவுக்கு, ஓகேங்களா, ஓரளவுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ சரவணா ஸ்டோர் மாதிரி இருக்குது, பெரிய பெரிய ஷோரூம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஷோரூம்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நிறையா பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்குலாம் கரண்ட் அக்கௌண்ட்டு தேவைப்படும், மேண்டேட்ரி கிடையாது, அவங்களுக்கு தேவைப்படும், அவங்களுடைய லெவலுக்கு அது கன்ஃபார்மாக தேவைப்படும். இப்போது நான் சொன்ன க்ரைட்டீரியாவில் எதில் நீங்கள் வரீங்க, உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டோட தேவை, நீங்கள் எதுலேயுமே வரமாட்டீங்க. இதில் ஒரு வேளை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை நான் ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு மாதம் டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது ஒரு 4-5 லட்சத்துக்கு மேலே போகுது அப்படின்னாலோ நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டை தாராளமாக எடுத்துக்கலாம்.
இப்போது நம்ம பிஸ்னஸ்க்கு வருவோம். இகாமர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. இகாமர்ஸ்க்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? ஃபஸ்ட்டு யூடியூப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. சரிங்களா? நான் சொல்கிற விஷயத்தை விட நீங்கள் என்கொயரி பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நம்புங்க. யூடியூப்பில் நிறைய பேர் தெரியாமையே ப்ராக்டிஸ் பண்ணாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வீடியோவாக போட்டுட்ருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஒரு மிகப்பெரிய பொருளை ஒன்று இருக்குது யூடியூப்பில். அது என்ன தெரியுங்களா? கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் தான் இகாமர்ஸ் பண்ண முடியும், கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் தான் ஜிஎஸ்டி எடுக்க முடியும். அது ஒரு பெரிய பொருள். ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய பொருள் இருக்குது. என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது ஜிஎஸ்டிக்கு ஒரு கம்பெனி நேம் கேட்கும் இல்லையா? ஜிஎஸ்டி வந்து இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரு கம்பெனிக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய ட்ரேட் நேம், பிஸ்னஸ் நேம், கம்பெனி நேம்னு நீங்கள் ஒன்று கொடுத்தாகணும். அந்த இடத்துல உங்கள் பேரையே கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ஜிஎஸ்டியோடைய கம்பெனி நேம் என்னங்கிறத செக் பண்ணும். இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டியில் கம்பெனி நேமாக எந்த நேம் இருக்கோ அந்த நேமில் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு என் பேர் கார்த்திக் செல்வகுமார்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜிஎஸ்டி எடுக்கும்போது கார்த்திக் செல்வகுமாருங்கிற பேர்லேயே ஜிஎஸ்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. கம்பெனி பேரில், கம்பெனி பேருக்கு பதிலாக கார்த்திக் செல்வகுமார்னு போட்டு எடுத்துடுறது. எடுத்துட்டா இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து வெரிஃபை பண்ணும்போது ஜிஎஸ்டியோட கம்பெனி நேம் என்னென்னு வரும்? கார்த்திக் செல்வகுமார்னு வரும். கார்த்திக் செல்வகுமார் இருக்கக்கூடிய பேரில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லும். அதான் என் பேரில் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, நான் அப்போ அதை கொடுத்துக்கலாம். இப்போது ஒருவேளை கார்த்திக் ட்ரேடர்ஸ்ன்னு நான் கம்பெனி பேரை போட்டு எடுத்திருந்தேன் அப்படின்னா கார்த்திக் ட்ரேடர்ஸுங்கிற பேரில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை கொடுங்கன்னு கேட்கும். கார்த்திக் ட்ரேடர்ஸுங்கிற பேரில் எப்படி அக்கௌண்ட் வரும்? வராது. ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு போய் கரண்ட் அக்கௌண்ட் போகணும்னா மட்டும்தான் கார்த்திக் ட்ரேடர்ஸுங்கிற பேரில் வரும். அப்போது அந்த ட்ரேடர்ஸு, என்டர்பிரைசஸ்ஸு, ஏஜென்சி இதெல்லாம் விட்டுருங்க, உங்கள் பேரையே கொடுத்துருங்க. கம்பெனி பேரும் உங்கள் பேர், ஓனர் பேரும் உங்கள் பேர். இப்போ யாராவது கேட்டாங்கன்னா, என்னை கேட்டாங்கன்னா உங்கள் கம்பெனி பேர் என்னங்கன்னு கேட்டால் கார்த்திக் செல்வகுமாருங்க அப்படின்னா சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். இப்போலாம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து ஜிஎஸ்டி எடுக்கும்போது என்கிட்ட வரக்கூடிய நிறைய பேர் கிளைண்ட்டு கம்பெனி பேர் எவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு வராங்க தெரியுங்களா? செம்மையாக ஃப்ளிப்கார்ட், அமேசானுக்கு ஈக்குவலாக, வால்மார்ட்டுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி பேர் அந்தளவுக்கு இன்டர்நேஷ்னலாக யோசிக்கிறாங்க. எப்படி யோசிச்சு எங்கேருந்து கம்பெனி நேம் எடுத்துகிட்டு வராங்கன்னே தெரியல. சூப்பராக கம்பெனி நேம்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ போயிட்டு நீங்கள் உங்கள் பேர்லேயே வந்து கம்பெனி நேம் எடுங்க அப்படின்னா நாளைக்கு போய் நீங்கள் என்னப்பா கம்பெனி வச்சுருக்கோம், நான் கார்த்திக் செல்வகுமார் கம்பெனி வச்சுருக்கேங்க அப்படின்னா சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து எந்த பிளாட்ஃபார்மும் கரண்ட் அக்கௌண்ட்டு மேண்டேட்டரின்னு சொல்லவே இல்லை. ஜிஎஸ்டிலையும் அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் மேண்டேட்டரின்னு சொல்லவே இல்லை. ஐடி ஃபைலிங்லேயும் கரண்ட் அக்கௌண்ட் மேண்டேட்டரின்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஆனால் கொடுத்து தான் ஆகணும்லாம் சொல்கிறது கிடையாது. இப்போது முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஒன்று பார்க்கணும். என்ன அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இன்னும் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் போனாலும், எந்த இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் போனாலும் ஒரு விஷயம் மட்டும் மேண்டேட்டரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், ஜிஎஸ்டியோடைய லீகல் நேம், இது 4ம் சேமாக இருக்கணும். என்னுடைய பேரை வச்சு நான் சொல்கிறேன். என் பேர் வந்து ஆதாரில் கார்த்திக் செல்வகுமார்னு இருக்குது, என்னுடைய பேனில் வந்து கார்த்திக் எஸ்ன்னு இருக்குது, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கார்த்திக் எஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் ஜிஎஸ்டி எடுக்க போனால் ஜிஎஸ்டியோட லீகல் நேம் என்ன தெரியுங்களா வரும்? பேனில் என்ன நேம் இருக்கோ அதான் வரும், கார்த்திக் எஸ்ன்னு தான் வரும். அப்போது கார்த்திக் எஸ்ன்னு நான் பேரை வச்சுக்கிட்டு, ஆதாரில் பேரை கார்த்திக் செல்வகுமார்னு வச்சுக்கிட்டு, பேங்க் அக்கௌண்ட்லேயும் கார்த்திக் எஸ்ன்னு வச்சுக்கிட்டு நான் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ண போனேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்காது. அங்கே என்ன தெரியுங்களா சொல்லும்? உங்களுடைய கம்பெனி பேரில் பேங்க் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடும். ஏன்னா ஆதாரும் பேனும் மேட்ச் ஆகாது, அங்கே நேம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் இது மேட்ச் ஆகாமல் இருக்குது, அது ரிஸ்க்கு, அதை பண்ண முடியாது, நீங்கள் கம்பெனி பேரில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வந்துருக்கோன்னு சொல்லும். இதுதான் ரீசன். இதை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் தான் மஸ்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட் தான் மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உடையிட்டு இருக்கிறாங்க யூடியூப்பில். அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும், என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் என்ன நேம் இருக்குன்னு பாருங்கள். ரெண்டாவது உங்களுடைய பேன் டேட்டா பேஸில் என்ன நேம் இருக்குன்னு பாருங்கள். பேன் கார்டு கிடையாது, உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய பேன் கார்டில் தப்பாக இருக்கும். ஏன் தப்பாக இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆதார் இருக்கு இல்லையா, ஆதாரில் என் பேர் கார்த்திக் செல்வகுமார்னு இருக்குது. ஆதாரோடைய டேட்டா பேஸ் இருக்குல்ல, ஆதாருக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் என்னுடைய பேர் டீட்டெயில்ஸ்லாம் அங்கே இருக்கும் இல்லையா, அதில் செக் பண்ணால் கூட என் பேர் கார்த்திக் செல்வகுமார்னு தான் இருக்கும். இப்போது என்னுடைய பேனில் வந்து கார்த்திக் எஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனால் பேனுடைய டேட்டா பேஸ் நான் செக் பண்ணும்போது கார்த்திக் எஸ்ன்னு இருக்காது, கார்த்திக் செல்வகுமார்னோ இல்லை செல்வகுமார் கார்த்திக்னோ தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பேனுடைய டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா டூயல் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கான்செப்டில் இருக்கும். நீங்கள் பேன் அப்ளை பண்ண போனீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் 2 இடத்துலையும் பேர் நீங்கள் கொடுத்தே ஆகணும்.
அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் நேம்லேயோ இல்லை லாஸ்ட் நேம்லேயோ உங்கள் அப்பா பேரை சேர்த்து தான் போட்டிருப்பாங்க. ஸோ என்னுடைய பேன் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் செல்வகுமார்னு தான் இருக்கும். ஆனால் பேன் அப்ளை பண்ணி முடிக்கும் போது கடைசியாக ஒரு ஆப்ஷன் கேட்கும், நேம் டு பி பிரிண்டட் ஆன் பேன் கார்டு அப்படின்னு இருக்கும். அதாவது பேனுடைய டேட்டா பேஸில் நீங்கள் கார்த்திக் செல்வகுமார்னு கொடுத்துட்டீங்க, உங்கள் ஃபிசிக்கல் பேன் கார்டில் என்ன பேர் வேணும்னு கேட்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் ஆதாரில் கிடையாது. ஆதாரில் கார்த்திக் செல்வகுமார் டேட்டா பேஸில் இருந்தால் பிரிண்ட் ஆகி வரும்போது கார்த்திக் செல்வகுமார் தான் வரும். ஆனால் பேனில் மட்டும் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஷியலை சேர்த்திக்கலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னு கேளுங்க. எல்லாத்தோடைய பேரும் பார்த்தீங்கன்னா அப்பா பேரோட சேர்ந்து வராது. இப்போ என்னுடைய பேரே முதல்ல கார்த்திக் எஸ்ன்னு தான் இருந்துச்சு. இந்த ஆதார் வந்த பிறகு இந்த செல்வகுமார் சேர்ந்து வந்ததுனால தான் எல்லாத்துலேயும் நான் செல்வகுமாருங்கிறத சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போது எல்லாராலையும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஷியலோட தான் இருக்கும். எங்கேயுமே நாங்கள் அப்பா பேரெலாம் சேர்த்து போட்டிருக்க மாட்டோம். அப்போது அதுலலாம் இது மிஸ்மேட்ச் ஆகுமே அப்படின்னு பேன் போர்ட்டலில் இந்த ஒரு ஆப்ஷனை வச்சுருக்குறாங்க. இந்த ஆப்ஷனை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேனை வந்து கார்டை பிரிண்ட் கொடுக்கும்போது அங்கே இன்ஷியலோட கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ஆதாரில் வந்து கார்த்திக் எஸ்ன்னு இருந்துச்சு வச்சுக்கோங்க, பேனுடைய டேட்டா பேஸில் கார்த்திக் செல்வகுமார்னு போட்டுட்டு பிரிண்ட் ஆகிற இடத்துல கார்த்திக் எஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எதுக்கு அது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இன்ஷியலோட யார் பேர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்காக அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பேன் அப்ளை பண்ணும்போது ப்ரௌசிங் சென்டருக்காரங்களே அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, டேட்டா பேஸில் ஃபஸ்ட் நேமில் கார்த்திக், லாஸ்ட் நேமில் செல்வகுமார் இதை போட்டுட்டு கார்டை பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா கார்த்திக் எஸ்ன்னு கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, டேட்டா பேஸில் கார்த்திக் செல்வகுமார்னு இருக்கும், என்னுடைய கார்டில் கார்த்திக் எஸ்ன்னு இருக்கும். அப்போது நீங்கள் கார்டை தான் பார்ப்பீங்க கரெக்டாக. இந்த டேட்டா பேஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவீங்க, என்னுடைய ஆதார்லேயும் கார்த்திக் எஸ்ன்னு தாங்க இருக்குது, பேன்லேயும் கார்த்திக் எஸ்ன்னு தான் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டும் கார்த்திக் எஸ்ன்னு தான் இருக்குது, மூணுமே சேமாக தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, பேனோடைய டேட்டா பேஸில் உங்களுக்கு என்ன பேர் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லே பார்த்தீங்கன்னா அதை வெரிஃபை யுவர் பேன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு உங்கள் பேன் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது அது சொல்லும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா யூடியூப்பில் நிறைய இதுக்கு வீடியோஸ் இருக்குது. உங்கள் பேனோடைய டீட்டெயில்ஸை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அதை பார்த்து செக் பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை அது உங்களுக்கு பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா, ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறதுக்கு புது ரெஜிஸ்ட்ரேஷன் போடுறதுக்கு நீங்கள் போங்க. உள்ளே போனீங்கன்னா டேக்ஸ் பேராக என்னென்னு கேட்கும், அது டேக்ஸ் பேர் கொடுத்துருவீங்க. என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கேட்கும். அங்கே மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும். அடுத்தது பேன் நம்பரும் பேன் நேமும் கேட்கும். அதில் பேன் நம்பர் வந்து உங்களுடைய பேன் கார்டோடைய நம்பரை கொடுங்க. நேம் கேட்கும்போது உங்கள் பேன் கார்டில் என்ன பிரிண்ட் ஆகிருக்கோ அந்த நேமை கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நேம் வந்து தப்பாக கரெக்டானு அங்கே வரும். அடுத்த பேஜுக்கு போயிடுச்சுன்னா நேம் கரெக்டுன்னு அர்த்தம். டேட்டா பேஸ்லேயும் அதே நேம் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அடுத்த பேஜுக்கு போகாமல் பேன் லீகல் நேம் டஸ் நாட் மேட்சஸ் வித் சிபிடிடி டேட்டா பேஸ்னு மேலே ரெட் கலரில் காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேர் வந்து டேட்டா பேஸில் வேறையாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அப்பா பேர் முன்னாடியே பின்னாடி சேர்ந்து வரும். உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இன்ஷியலை அழிச்சிட்டு உங்கள் அப்பா பேரை பின்னாடி போட்டு திரும்ப சப்மிட் கொடுத்து பாருங்கள். திரும்ப அப்பா பேரை முன்னாடி போட்டு சப்மிட் கொடுத்து பாருங்கள். இது மூணில் எது நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு கண்டினியூ ஆகுதோ, ஓடிபி ஜென்ரேட் ஆகிற பேஜுக்கு போகுதோ, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய டேட்டா பேஸில் நீங்கள் லாஸ்ட்டாக என்ன நேம் கொடுத்தீங்களோ அதுதான் இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஆதாரை பார்த்துக்குவீங்க, ஆதாரில் என்ன பேர் இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது பேனுடைய டேட்டா பேஸில் என்ன பேர் இருக்குன்னு பார்த்துருவீங்க. ஒருவேளை இது ரெண்டுலேயும் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எதில் கரெக்ஷன் பண்ணுமோ அதில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எனக்கு பேன் டேட்டா பேஸில் கார்த்திக் செல்வகுமார் வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஆதாரில் தான் எனக்கு கார்த்திக் எஸ்ன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆதார் சென்டருக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஆதாரோட பேரை கார்த்திக் செல்வகுமார்னு மாற்றிக்கோங்க. இப்போது ரெண்டுமே மாறிடுச்சா, ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. அடுத்தது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்லேயும் கார்த்திக் செல்வகுமார்னே பேர் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக அப்பா பேர்லாம் சேர்த்த மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஷியல் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க்குக்கு போயிட்டு உங்களுடைய ஆதாரையும் பேனையும் ப்ரூஃபாக கொடுத்து, எனக்கு ஆதார்லேயும் பேன்லேயும் கார்த்திக் செல்வகுமார்னு பேர் இருக்குது, எனக்கு இதில் வந்து எஸ் மட்டும் இருக்குது, எனக்கு இதில் இருக்க மாதிரியே மாற்றி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா உடனே மாற்றி கொடுத்துருவாங்க. புது பாஸ்புக் கொடுத்துருவாங்க. நீங்கள் புது பாஸ்புக் வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா மூணுமே சேம் ஆயிடுச்சா, ஆதாரு, பேனு, பேங்க் பாஸ்புக் இது மூணும் சேம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே போகணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுடைய ஜிஎஸ்டியில் லீகல் நேமுங்கிற இடத்துல, லீகல் நேம்னா ஓனருடைய நேம், அங்கே கார்த்திக் செல்வகுமார்னே வந்துடும். இப்போ இது நாலுமே சேம் ஆயிடுச்சா, நாலுமே சேம் ஆன பிறகு நீங்கள் அமேசான்லேயோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ, மீஷோலையோ போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா அங்கே என்ன கேட்கும் அப்படின்னா, உங்களுடைய ஜிஎஸ்டியில் மொத்தம் 2 நேம் இருக்கும். ஒன்று லீகல் நேம், இன்னொன்று பிஸ்னஸ் நேம். பிஸ்னஸ் நேம்ங்கிறது உங்கள் கம்பெனி நேம். இப்போ நான் கம்பெனி நேம் வந்து கார்த்திக் ட்ரேடர்ஸ்னு வச்சுருக்கேன்னு வைங்க.
இப்போது அந்த பிளாட்ஃபார்மில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்று லீகல் நேமில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க, இல்லைனா கம்பெனி பேரில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு சொல்லும். இப்போ எனக்கு லீகல் நேமில் என்ன பேர் வந்திருக்கும், கார்த்திக் செல்வகுமார்னு வந்திருக்கும். கம்பெனி நேமில் என்ன வந்திருக்கும், கார்த்திக் ட்ரேடர்ஸ்னு வந்திருக்கணும். ஸோ ஒன்று நான் கார்த்திக் செல்வகுமாருங்கிற பேரில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை கொடுக்கணும், இல்லைனா கார்த்திக் ட்ரேடர்ஸுங்கிற பேரில் இருக்க அக்கௌண்ட்டை கொடுக்கணும். கார்த்திக் ட்ரேடர்ஸுங்கிற பேரில் எப்படி அக்கௌண்ட் வரும், வராது. அதில் என்ன வரும், கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் கார்த்திக் ட்ரேடர்ஸ்னு பேர் வரும். அப்போது இந்த இடத்துல நான் அந்த கார்த்திக் ட்ரேடர்ஸுங்கிற பேரில் கூடிய அக்கௌண்ட்டை கொடுக்க போகிறது இல்லை. இன்னொன்று இருக்கு இல்லையா, அதுதான் லீகல் நேம். லீகல் நேமில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லுவோம். லீகல் நேமில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் தான் என்கிட்டே இருக்கே கார்த்திக் செல்வகுமாருங்கிற பேரில், அந்த அக்கௌண்ட்டை நான் கொடுத்துருவேன். இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காம இங்கே என்ன பண்ணிடுறது அப்படின்னா, இந்த லீகல் நேம் பிஸ்னஸ் நேம் கேட்குதா, இது ரெண்டில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்குதா, ரெண்டுமே ஒரே பேராக இருந்தால் இங்கே தான் வந்து கிரிமினலாக யோசிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ரெண்டுமே ஒரே பேராக இருந்தால் சீப்பை தூக்கிட்டு வந்தா பார்த்தீங்களா, எப்படி வந்து கல்யாணத்தை நிறுத்த போகிறேன்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான். இந்த பக்கம் வந்து கண்ணாடியை திரும்பினா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி தான் இது. எப்படி வந்து ரெண்டு பேரையும் சேமாக வச்சுட்டேன் அப்படின்னா, அங்கே பேர் மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பே இல்லையே, கரண்ட்டை கொண்டே கேட்காது அப்படின்னு யூடியூப்பில் தப்பாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, அது ராங். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நேம் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போனீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே போதுமானது. கரண்ட் அக்கௌண்ட்டு மேண்டேட்டரியே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்த பிறகு கூட ஜிஎஸ்டியோட உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். அந்த லிங்க் பண்ணுற இடத்துல கூட உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டான்னு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்லி கரண்ட் அக்கௌண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஆப்ஷனே இருக்கக்கூடாது, கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கன்னு தானே கேட்கணும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை அமெண்ட் பண்ணும்போது கரண்ட் அக்கௌண்ட் பண்ணிக்கிறீங்களா சேவிங்ஸ் அக்கௌண்ட் பண்ணிக்கிறீங்களான்னு தான் கேட்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஐடி ஃபைலிங். ஐடி ஃபைல் பண்ணும்போது நீங்கள் ரீஃபண்டுக்கு இல்லை ரீஃபண்டே நீங்கள் எடுக்கலனாலும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வேலிட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் ஐடி ஃபைலிங்க்கு. அந்த அக்கௌண்ட்டு கூட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே கொடுத்துக்கலாம். அது கரண்ட் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஐடி போர்ட்டல் சொல்லவே கிடையாது. அதனால் இப்போ நான் சொன்ன எந்த இடத்துலையும் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டோட தேவையே கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சே இதெல்லாம் பண்ண முடியும். என்னைக்கு உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா பெருசாகுதோ, நிறைய எனக்கு வந்து இன்கம் வருது, நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது, எனக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட்டோட தேவை இருக்குது அப்படின்னு வருதோ அப்போ போங்க கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு. நீங்கள் சும்மா இப்போ கரண்ட் அக்கௌண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு மாதம் வந்து அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நீங்கள் கட்டணும். மினிமம் வந்து 10,000 ரூபா பேலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஃபைன் இல்லாமல் போகும். நீங்கள் வந்து ஒரு 9,000 வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, அதுக்கு ஒரு ஃபைனாக போடுவாங்க 350 ரூபாயை. அப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் லிமிட் நீங்கள் காமிச்சாகணும். டிரான்சாக்ஷன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சமே 25,000 ரூபா. நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் 25,000 ஒரு மாதத்துக்கு டிரான்சாக்ஷன் காட்டணும் கரண்ட் அக்கௌண்ட்டில். இப்போ நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாய் 2000 ரூபா வச்சிருந்தா கூட போதும் மாதம் ஃபுல்லாக, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 டிரான்சாக்ஷன் அதில் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ரூல்லாம் இருக்குது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னும் நீங்கள் அடிஷ்னலாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கரண்ட் அக்கௌண்ட்டோட தேவையே உங்களுக்கு கிடையாது. தாராளமாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.